ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி மக்களே. நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. ஹாப்பி டே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ ஷேர் கமெண்ட்ஸ் நிறைய பேர் உங்கள் ஃபேமிலி மாதிரி நினச்சி எங்களை பிளெஸ்ஸிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நார்மலாக ஒரு பொண்ணுக்கு திடீர்னு இவ்வளோ பேர் ஹாப்பியாக பண்ணும்போது ஸோ அந்த ஹாப்பினஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இன்றைக்கி காலையில் ஒரு மெசேஜ் பார்த்தேங்க. அக்கா நான் உங்ககிட்ட என்ன படிக்கணும்னு தானே கேட்கேன், என்ன புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தானே கேட்கேன், அதுக்கெலாம் நீங்கள் ரிப்ளை பண்ணல. ஸோ அவங்க எப்போயோ மெசேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. சீரியஸாகவே நான் பார்க்கலங்க. எங்களோட சுச்சுவேஷன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு அந்த டியூட்டி முடிச்சு வந்ததுமே இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். நாங்கள் 2 பேருமே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போடும்போதும் ஒன்றா இல்லை, போட்டதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கவும் இல்லை. 2 பேருமே ஆன் டியூட்டியில் தான் இருக்கோம். எங்கள் டியூட்டி கொஞ்சம் ஹார்டு, நமக்கு பர்சனல் டைம்ன்றது ரொம்ப கிடைக்காது. ஸோ அதனால தான் எல்லா மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் கேட்குற எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோவாக என்னால் போட முடியலை. ஆக்சுவலி 4 months ஆகிடுச்சு நான் லீவ் எடுத்தேன் நம்ம ஊர் போய். உங்களுக்கு நீங்கள் எங்களை உங்கள் சொந்த அக்காவா உங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி நினச்சி தான் எங்ககிட்ட கேட்குங்க, அக்கா எங்களை கைட் பண்ணுங்கள், நான் 12th முடிச்சிட்டேன், நான் என்ன குரூப் நான் நானும் ஆர்மி பேராமிலிட்டரி ரிலேட்டடாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் என்ன குரூப் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களை உங்கள் ஃபேமிலி மாதிரி நினச்சி கேட்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கில்ட்டியாகவும் இருக்குது. எல்லாத்துக்குமே எங்களால் ரிப்ளை பண்ண முடியலன்னு. ஏன்னா இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் 12 மணிக்கு போனேன் காலையில் ஆஃப்டர்நூன் டியூட்டிக்கு. இப்போ தான் வந்திருக்கேன். 10 o'clock இருக்கும். 10:35 ஆக போகுது. இதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிட்டு ஸோ நாளைக்கும் சேம் டியூட்டிக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். நம்மளோட பர்சனல் டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த சோஷியல் மீடியாவில் எங்களால் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணும்போது தான் டைம் இருக்கே தவிர நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களால் முடியல. பட் ஸோ மக்களே, இன்னும் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நான் வீக்லி ஒன்ஸ் ஆகுது என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸ், அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ், மெடிக்கல் ஃபிசிக்கலுக்குலாம் என்னென்ன பண்ணணும், சில ஹிந்தி வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னு எனக்கு நீங்கள் பண்ண டேக் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ராமிஸுங்க. ஸோ இன்றைக்கி காலையில் மெசேஜ் பண்ண அந்த சிஸ்டருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் யாரெல்லாம் ரிப்ளை பண்ணல எங்கள் மேலே கோவமாக இருக்கீங்களோ எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நான் சாரி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாங்க இந்த மாதிரி வேலையில் வரணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுக்கும் என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு என்ன தெரியுமோ அதை அவங்களுக்கு சொல்லித்தர நான் ரெடியாக இருக்கேன். இன்னும் வரப்போகிற நாட்களில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா இன்ஃபர்மேட்டிவான மெசேஜஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்னு ஹோப் நீங்கள் நம்பலாம். ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு வீக்லி ஒன்ஸாவது வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஸ்டோரிஸும் ஷேர் பண்ணுறேன். பாய்.